வணக்கம். இன்றைய தலைப்பு செய்திகள். வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட 6 மாநிலங்களுக்கு 1066.80 கோடி ரூபாய் விடுவிக்க மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியது. சூதாட்ட செயலுக்கு விளம்பரம் செய்ததாக வழக்கு. பிரகாஷ்ராஜ், பிரணீதா, விஜய் தேவரகொண்டா உட்பட 29 பேரிடம் விசாரணை நடத்த அமலாக்கத்துறை முடிவு. தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தனது குடும்பத்துக்காக ஆட்சி நடத்துகிறார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. பெங்களூருவில் சாலையில் நடந்து செல்லும் பெண்களை அனுமதி இல்லாமல் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றிய குற்றச்சாட்டில் 26 வயது இளைஞர் கைது. தனியார் பள்ளி கழிப்பறையில் இரத்தக்கரை. மாணவிகளின் ஆடைகளை களைந்து சோதனை செய்ததாக பள்ளி முதல்வர், பெண் ஊழியர் கைது. என் வீட்டில் எனது நாற்காலிக்கு அருகே அதிநவீன ஒட்டு கேட்கும் கருவி வைக்கப்பட்டிருந்தது. கடலூர் மேற்கு மாவட்ட பாமக செயற்குழு கூட்டத்தில் ராமதாஸ் பகீர் தகவல். சொந்த இடத்தில் கட்சி கொடியேற்ற வேண்டும், மதிமுக தொண்டர்களுக்கு துரை வைகோ உத்தரவு. திமுக அரசு தற்போது நாள்தோறும் புதிய திட்டங்களை அறிவிப்பது மக்களை ஏமாற்றும் செயல். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அறிக்கை. முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி விரக்தியின் விளிம்பில் இருக்கிறார். அமைச்சர் சிவசங்கர் விமர்சனம். ஓரணியில் தமிழ்நாடு மாபெரும் வெற்றியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. முதல்வர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் திமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும். சிவகங்கை எம்பி கார்த்தி சிதம்பரம் உறுதி. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின்னிதழை படியுங்கள். நன்றி.